அடுத்தவரிடம் இறைவனை காண்பது அன்பு. எங்கும் எதிலும் இறைவனை காண்பது ஞானம். இதோ ஞானத்தின் பயணம் ஆரம்பம். மரத்தினது தன்மையெல்லாம் வித்தில் அமைந்துளவே, மரமது தன் வித்தினது பருவுருவத் தோற்றம். தரத்தில் உயர் மனித உரு தன் கருவாம், உயிரின் தரப்பதிவின் வெளிப்பாடே கூட்டல் குறைவில்லை. பரத்தியல்பால் சூக்குமமே தூலமாய் விளங்கும், பழைய கதைகள் இதனை திரித்து மாற்றிக் கூறும். உரத்த குரலில் பேசி உண்மை மறுப்பார்கள், உயிர் உடலின் தொடர்பறியார் உன்னுள் ஆய்ந்து தேர்வீர் என்ற தத்துவத்தை தாங்கி அருட்தந்தையின் உயிரில் உறைந்து அவர் அறிவில் நிறைந்து ஆராய்ச்சி பட்டம் பெற்று முனைவர் இவர். பிறப்பு இறப்பு இரகசியத்தை மிக எளிதாக நமக்கு கூறி, பிறப்புக்கு முன் உயிரின் நிலை, இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்ற அற்புதமான தத்துவத்தை நம்மிடம் விதைக்க வருகிறார். அருப்புக்கோட்டையை இருப்பு கோட்டையாக கொண்ட முனைவர் ஏ ராஜ்குமார் அவர்கள். ஐயா அவர்களை அன்பு சுரங்கம் செயல்முறை மார்க்கம் இணையதளம் சார்பாகவும் மெய் அன்பர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய புனிதமான நல்ல நாளிலே நாம் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் எல்லை என்ற ஒரு அற்புதமான தலைப்பை பற்றி சிந்திக்க போகிறோம். ஆங்கிலத்துல லைஃப் பிஃபோர் பெர்த் அண்ட் ஆஃப்டர் டெத் என்று மகரிஷி ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்ல மனவளக்கலை பாகம் 3ல இதை நீங்க படிச்சிருப்பீங்க. இது போக மகரிஷியுடைய ஆடியோ தொகுப்புலையும் இது பற்றிய மகரிஷி நிறைய கேள்வி பதில் விளக்கங்கள் எல்லாம் மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. இப்படி பலவற்றிலிருந்து தொகுத்து இன்றைக்கு ஒரு மணி நேரம் நல்ல ஒரு சிந்தனையை நம்ம மேற்கொள்ளலாம். பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இந்த டாபிக்ல தான் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ஓரளவு என்னால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த டாபிக் உள்ள பேச போறதுக்கு முன்னாடி மகரிஷியுடைய ஒரு கவியை நம்ம சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம். ஏன்னா பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலையே பேசினா கூட முழுவதாக விளங்கி கொள்வது கடினம்தான், அதை உணர்ந்துதான் விளங்கி கொள்ளணும் அப்படின்னு மகரிஷி அந்த கவியில சொல்லியிருப்பாங்க. அது ஞானமும் வாழ்வும் நூல்ல இந்த கவியை நீங்க பார்க்கலாம். பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், அது போல துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. திறவுகோல் ஒன்று இன்றி பூட்டதனை திறப்பதும் மிகவும் கடினம். அதுபோல பிறவியதன் முன் பின்னாம் நிலைகளை பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுல முதல்ல பாருங்க, பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், அதுபோல துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. வானத்துல பறவைகள் பல நாடுகள்ல இருந்து வரும், ஒரே பாதையில ஒரே பாதையில போகும். நம்ம கண்களுக்கு அந்த பாதை தடம், அதோடைய காலடி தடம் எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு பறவையுடைய தடத்தை இன்னொரு பறவை தெரிந்து கொள்ளும், அதே போல போகும். அதே போல துறவிகளுடைய அறிவு நிலை உயர்வை நாம் தெரிந்து கொள்ள முடியாது, இன்னொரு துறவி தெரிந்து கொள்வாங்க. அதுதான் பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து சொல்லிட்டு அடுத்ததுல மகரிஷி சொல்றாங்க, பூட்டு இல்லாம திறவுகோல் ஒன்று இன்றி பூட்டதனை திறப்பதும் மிகவும் கடினம். அந்த பூட்டை உடைச்சு திறக்கலாம், ஆனா அது சரியானதாக இருக்காது. அதைத்தான் சொல்றாங்க, மிகவும் கடினம். திறவுகோல் இன்றி பூட்டதனை திறப்பதும் மிகவும் கடினம். அதுபோல பிறவியதன் முன் பின்னாம் நிலைகளை பேச விளக்க கடினம் மொழியின் மூலம். அப்போ மொழியின் மூலம் விளக்க கடினம் தான். இதுலயும் அதை பூட்டை உடைச்சு திறக்கிற மாதிரி நம்முடைய உரைகள் மூலமாக மகிழ்ச்சி இதை கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நம்மளால இந்த அளவுக்கு இப்ப இதைத்தான் நம்ம செய்ய முடியும். நம்ம தவத்துல ஆழ்ந்து உணர்ந்து மிச்சத்தை முழுவதுமாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது நம்ம இந்த தலைப்புக்குள்ள போகலாம். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை. இந்த தலைப்பு பலருக்கும் ஆர்வமான தலைப்பு. மகரிஷி இந்த தலைப்பை பேச ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே இந்த தலைப்புக்கு உள்ள போக மாட்டாங்க. நீங்க அனைவரும் ஆர்வமா இருக்கிறீங்க, பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம கண்ணால பார்க்க முடியல. இதை பத்தின நிறைய கற்பனை கதைகள் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க நிறைய ஆர்வத்தோட
கிளாரிஃபிகேஷனுக்காக நீங்க காத்திருப்பீங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஆனா இது ரெண்டையும் நம்ம விளங்கி கொள்ளணும்னா நீங்க முதல்ல இன்னொன்று முக்கியமானது தெரிந்து கொள்ளணும். என்னன்னா வாழும் காலத்துல வாழும் காலத்துல இப்போ நம்முடைய உடம்புல உயிர் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, உடம்புல உயிர் எது, அது உடம்புல எங்க இயங்கிக்கிட்டு இருக்கு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி மரணம் என்பது எப்படி நிகழ்வது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவா தெரிந்து கொண்டோம் அப்படின்னா பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் அப்படிங்கிறத இந்த விளக்கமானது பாதி நமக்கு தெளிவாக விளங்கிவிடும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில நாம இப்போ இந்த பிறப்புக்கு முன்னும் பின்னும் பாக்குறதுக்கு முன்னாடி வாழும் காலத்துல நம்முடைய உடம்புல உயிர் எங்க இருக்கு, அது எப்படி இயங்குது, உயிரை ஏன் நம்ம கண்ணால பார்க்க முடியல அப்படிங்கிற உயிரை பற்றிய ஃபுல் கிளாரிபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உயிர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, வாழும் பொழுது இந்த உயிர் நிலை. ஓகே, இந்த உயிர் உயிர் அப்படிங்கிறதுக்கு பல பேர்கள் இருக்கு. ஆன்மா, தமிழ்ல ஆன்மான்னு சொல்றோம். ஆன்மீகம் அப்படிங்கிற வார்த்தை ஆன்மா பிளஸ் ஈகம், ஆன்மாவை தெரிந்து கொள்வது ஆன்மீகம். அதே தான் பாத்தீங்க, அதாவது உயிரை தெரிந்து கொள்வது. அதே தான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்றோம். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ஸ்பிரிட் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. இந்த ஸ்பிரிச்சுவல் உள்ள வார்த்தை, அந்த வார்த்தைக்கு உள்ள நீங்க ஸ்பிரிட்ங்கிற வார்த்தையை பார்க்கலாம். ஸ்பிரிட் அப்படின்னா உயிர். அப்போ உயிரை தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம் அப்படின்னு ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக டிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உயிருக்கு பல பேர்கள், ஆன்மா இதெல்லாம் சொன்னோம், ஜீவன். இங்கிலீஷ்ல நிறைய பேர்கள் இருக்கு. ஸ்பிரிட், அப்புறம் லைஃப் ஃபோர்ஸ், சோல், லைஃப், அப்புறம் இன்னும் ஆஸ்ட்ரல் பாடி, இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு. ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது உயிரை தான் குறிக்கும், ஸ்பிரிட்னாலும் உயிரை தான் குறிக்கும். ஸோ ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பல பெயர்கள் பார்க்கிறோம். சரி, இந்த உயிர் தான் நாம. இந்த உயிர் தான் பிறகுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இறந்த பின்னாடி என்ன ஆக போகுதுங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இந்த உடம்புல உயிர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னால பார்க்க போறோம். ஓகே, நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்கு அப்படின்னு நாம பொதுவாக மருத்துவர்கள்ட்ட கேட்டா முன்னாடி எல்லாம் அவங்க சொன்னாங்க, உயிர் எங்க இருக்கு டாக்டர் அப்படி கேட்டா இதயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எந்த டாக்டரும் சொல்றது இல்ல உயிர் இதயத்துல இருக்குன்னு. ஏன்னா இப்பெல்லாம் இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்துருச்சு, ஹார்ட் ரீப்ளேசிங் ஆபரேஷன். ஏன்னா ஒரு இதயத்தை எடுத்துட்டு இன்னொருத்தர் இதயத்தை வைக்கலாம்ல, அப்போ உயிர் மாறுமா? மாறுறது இல்ல. அப்போ டாக்டர்களே இப்ப யாரும் சொல்றது இல்ல. அந்த டாக்டர்ஸுமே என்ன சொல்றாங்க, உடம்ப ஃபுல்லா அறுத்து பார்த்துட்டோம், எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம், ஆனா உயிர் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அவர்களாலையும் விளக்க முடியல. மகரிஷி அதை விளக்கி இருக்கிறாங்க. மகரிஷிக்கு முன்னாடி திருமூலரும் அதை விளக்கி இருக்கிறாங்க. இந்த உயிரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களை முதல்ல பார்த்துடலாம். நம்ம உடம்புல நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பாடி இருக்கு. அது என்ன பாடி? பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடியில 4 பூதங்கள் இருக்கு. பூதம்னா தெரியும், பௌதீகம் அப்படிங்கிற வார்த்தை தான் பூதம் என்று வந்தது. அது வகையில வெளியில இருக்கிற பஞ்சபூதங்கள் 4 பூதங்கள் இந்த பிசிக்கல் பாடியில இருக்கு. வெளியில நிலம், அதாவது இந்த மண் தத்துவத்தை பார்க்கிறோம். அந்த நிலம்ங்கிற தத்துவம் நம்ம உடம்புக்குள்ள என்னவாக இருக்கு? எலும்பு மற்றும் சதையாக இருக்கு. அடுத்து நீர், வெளியில நீர் பார்க்கிறோம், உடம்புக்குள்ள நீராகவும் ரத்த ஓட்டமாகவும் இருக்கு. சரி, அடுத்து நெருப்பு, வெளியில நம்ம நெருப்பை பார்க்கிறோம், நம்ம உடம்புல இந்த பிசிக்கல் பாடியில நெருப்பு எங்க இருக்கு? நம்முடைய விசுத்திய தொண்டையை தொட்டு பார்த்தா நமக்கு பாடி டெம்பரேச்சர், உடல் வெப்பம் இருக்கிறத பார்க்கிறோம். இது போக நமக்கு பசி ஏற்படுது இல்லையா, இந்த பசி கூட நெருப்பு தத்துவம் தான். ஸோ நெருப்பு தத்துவம் மணிப்புரகத்திலும் இருக்கு, விசுத்திலையும் இருக்கு, உடல் முழுக்கவும் இருக்கு, இந்த இடங்கள்ல வெளிப்படுது. நம்ம சாப்பிட்ட அந்த உணவை எரிப்பது அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான். ஆசிட் திரவ நிலையில இருந்தாலும் அது நெருப்பு தத்துவம் தான் நமக்கு தெரியும். அந்த வகையில உடல் வெப்பமும் சரி, இந்த ஆசிடும் சரி, நெருப்பு தத்துவம் தான். சரி, அடுத்து காற்று, வெளியில நம்ம காற்று பார்க்கிறோம், உள்ளுக்குள்ள அது நம்முடைய மூச்சு காற்றாக இருக்கு. அப்போ இந்த 4 பஞ்சபூதங்கள், இந்த 4 சேர்ந்ததுதான் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய நம்முடைய பிளஸ் மற்றவர்களுடைய பிசிக்கல் பாடி. இந்த 4 பூதங்களால் ஆகிய இந்த பிசிக்கல் பாடியை இயக்கக்கூடிய ஆபரேட்டர் யாரு, இந்த டிரைவர், இந்த வண்டியை ஓட்டக்கூடிய டிரைவர் யாரு அப்படின்னா அவர் தான் இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிற சோல். இந்த ஆஸ்ட்ரல் பாடிங்கிற சோல் அல்லது ஸ்பிரிட் அல்லது லைஃப் அல்லது லைஃப் ஃபோர்ஸ், ஆன்மா, ஆத்மா, ஜீவன் அல்லது நாம், இதெல்லாம் ஒண்ணுதான். இவர் தான் ஆஸ்ட்ரல் பாடி. இந்த ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது யாரு அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத கோடான கோடி விண் துகள்களின் தொகுப்பு தான் இந்த ஆஸ்ட்ரல் பாடி. இவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. நம்ம உடம்பு பிசிக்கல் பாடி, இந்த பருவுடல் என்ன வடிவத்துல இருக்கோ இதே வடிவத்துல
ஒரு ஸ்கெட்ச் போட்டா என்ன எப்படி இருக்குமோ அதுதான் இதே வடிவத்துக்குள்ள கோடிக்கணக்கான விண் துகள்கள் ஒரு தொகுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் தான், இந்த தொகுப்பு தான் நம்முடைய உயிர். ஓகே. விண்களின் தொகுப்பு. இந்த விண் தான் சக்தி களமாக பேரியக்க மண்டலமாக இருக்கு. அதேதான் நம்ம உடம்புல உயிராகவும் இருக்கு. சரி. அப்ப கண்ணுக்கு தெரியாத விண் துகள்களின் ஒரு கூட்டம் தான் நம்முடைய உடம்புல உயிராக இருக்கு. இப்போ நம்முடைய ஒரு கேள்வி கிளியர் ஆயிரும். உயிரை ஏன் நம்ம கண்ணால பார்க்க முடியல அப்படிங்கிறது கிளியர் ஆயிரும். ஏன்னா காற்றை விட ரொம்ப நுண்ணியது இந்த விண் துகள்கள். காற்றை நம்ம கண்ணால பார்க்க முடியுதா? காற்றை கூட சில நேரம் நீங்க பார்க்கலாம். காற்றை கொஞ்சம் அப்படியே நீங்க கொஞ்சம் உத்து கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் கொத்து கொத்தா அணுக்கள் நகர்வதை நீங்க பார்க்க முடியும் காற்றுல. ஆனா இது பார்த்தீங்கன்னா காற்றை விட ரொம்ப ரொம்ப நுண்ணிய விண் துகள்கள். அப்போ இத கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாத கூட்டங்களின் அந்த அணு கூட்டங்களின் தொகுப்பு என்பதனால நம் உயிரை கண்ணால் பார்க்க முடியாது. இத கிளியர் ஆயிக்கணும். 1. 2வது உடம்புல உயிர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம உடம்புல உயிர் எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்முடைய உடம்புல உயிர் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனுடைய இயக்க மையம் 7 மையம் நம்முடைய உடம்புல. நம்முடைய 7 சக்கரங்கள் உடம்புல நம்ம சொல்றோம். துரியத்துல இருந்து கீழ மூலாதாரம் வரைக்கும். அதுல குறிப்பாக மூலாதாரத்துல தான் எல்லாருக்கும் உயிர் இருக்கு. உடம்புல எல்லா இடத்துலயும் உயிர் இருக்குன்னா அது எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னா, ரத்த ஓட்டம் நம்முடைய உடம்புல ரத்த ஓட்டம் எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா ரத்த ஓட்டத்துடைய இயக்க மையம் எங்க இருக்கு? இதயத்துல இருக்கு. அது போல காற்று நம்முடைய உடம்புல காற்று எல்லா இடத்துலயும் இருக்கு. தலையில இருந்து கால் வரைக்கும் காற்று இருக்கு. ஆனா அது நுரையீரல்ல மையம் கொண்டு இயங்குது. அது போல இந்த உயிரானது, இந்த கோடிக்கணக்கான விண் துகள்களானது உடல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. அதோடைய இயக்க மையம் மூலாதாரத்துல இருக்கு. மூலாதாரம்ங்கிறது என்ன? முதுகு தண்டு முடியிற இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய செக்சுவல் கிளாண்ட், பாலுணர்வு சுரப்பியில இருக்கக்கூடிய அதுக்கு உள்ள பாலுணர்வு திரவத்துல செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட பேஸா வைத்துக்கொண்டு அதை தாங்கியாக வைத்துக்கொண்டு அதாவது வித்துவத்தா மகிழ்ச்சி உயிர் தாங்கின்னு சொல்லுவாங்க. இப்படி கண்ணுக்கு தெரியாத இந்த உயிர் துகள்களின் தொகுப்பை, இந்த விண் துகள்களின் தொகுப்பை கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த பிசிக்கல் பாடியோட சேர்ந்து இணைத்து தாங்கி கொண்டிருப்பது, அந்த உயிருக்கு பூஸ்ட் அப் பண்ணிட்டு இருக்கிறது, ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எதுன்னா நம்முடைய விந்து நாதம் தான். அதான் ஆண்களுக்கு விந்து என்று சொல்றோம், பெண்களுக்கு நாதம்ங்கிறோம். பொதுவான பெயர் வித்து அப்படின்னு சொல்றோம். ஆங்கிலத்துல பொதுவான பேர் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறோம். இந்த வித்து தான் நம்முடைய உடம்புல உயிர் தாங்கியாக இருக்கு. மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த கிளாண்ட்ல அந்த சுரப்பில இருக்கிற திரவம் தான் இந்த உயிரை தாங்கி கொண்டிருக்கிறது. இந்த பாயிண்ட நம்ம புரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்முடைய உயிர் எங்க இருந்து வந்துச்சு, நம்முடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படி வந்துச்சு, நம்முடைய பிள்ளைகளுடைய உயிர் நம்ம கிட்ட இருந்து எப்படி அவர்களுக்கு போனதுங்கிறத நீங்க தெளிவா நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரி, அப்ப உடம்புல உயிர் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அது மையப்போதே மூலாதாரத்துல இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டோம். உயிர் கண்ணுக்கு தெரியாத விண் துகள்களின் கூட்டம், அதனால் பார்க்க முடியாது. ஓகே. இந்த கண்ணுக்கு தெரியாத கூட்டம் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த வித்துவை பேஸ் பண்ணி தான் இயங்குது. இந்த வித்து உடலை விட்டு மொத்தமா போயிடுச்சுன்னா உயிர் மொத்தமாக போயிடும். இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு தேன் கூடு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தேன் கூட பாருங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது அந்த தேன் கூடல எதுவும் அசையாத மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க அது பக்கத்துல போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியும் நூற்றுக்கணக்கான தேனீக்கள் அப்படியே உள்ளுக்குள்ள நகர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு அந்த தேனீக்களுடைய கூட்டம் தான் நம்முடைய உயிர்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த கூடு தான் நம்முடைய பிசிக்கல் பாடி. 4 பூதங்களால் ஆன பிசிக்கல் பாடி தான் அந்த தேன் கூடுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பூதமான ஆஸ்ட்ரல் பாடி, அந்த விண் துகள்களின் கூட்டம் தான் தேனீ. அப்ப இந்த நூற்றுக்கணக்கான தேனீக்களும் அந்த தேன் கூடு சேர்ந்துதான் அந்த இடத்துல அந்த ஒரு இயக்கம். சரி, இந்த நூற்றுக்கணக்கான தேனீக்கள் எதை மையமாக வைத்துக் கொண்டு இயங்குது அப்படின்னா, ஒரு ராணி தேனீன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் பெரிய தேனீ. அந்த ராணி தேனியை மையமாக கொண்டு இயங்கும். அந்த ராணி தேனி பறந்து போச்சுன்னா இதுவும் பின்னாடியே போயிரும். ஆட்டோமேட்டிக்கா இந்த தேன் கூடு எம்டி ஆயிரும். அப்புறம் இந்த தேன் கூடு டிகிரேட் ஆயிரும். அப்புறம் அழிஞ்சு போயிரும். இதே மாதிரிதான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சுமார் 10 கோடி விண் துகள்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 கோடி விண் துகள்களும் எதை மையமாக கொண்டு இயங்குதுன்னா வித்துவை மையமாக கொண்டு இயங்குது நம்முடைய மூலாதாரத்துல. இந்த மூலாதாரம் உடைந்து வித்து வெளியேறும் பொழுது மரணம் நிகழ்கிறது. வித்து வெளியில போயிருச்சுன்னா பின்னாடியே இந்த நுண் துகள்களுடைய தொகுப்பு பின்னாடியே ஓடி போயிடும். ராணி தேனி போன உடனே எல்லா தேனீக்கள் பறந்து போய் கூடு எம்டி ஆகுற மாதிரி இந்த உயிர் வெளியில போயிருது. ஆட்டோமேட்டிக்கா 4 பூதங்களால் ஆகிய இந்த பருவுடலானது டீகம்போஸ் ஆகிறது. உடல் அழுக ஆரம்பித்து விடுகிறது. இதுதான் மரணத்தின் போது நிகழ்வது. சோ
உடம்புல உயிர் எங்க இருக்கு, எதுவாக இருக்கு, எப்படி இயங்குது, என்ன எல்லாமே தெரிந்து கொண்டோம். மரணத்தின் போது மரணம் எப்படி நிகழ்வதுங்கிறதையும் தெரிந்து கொண்டோம். இது ஓரளவு நமக்கு ஏற்கனவே தெரியும். வித்து மையம் உடைந்து வித்து வெளியேறும் பொழுது தானாகவே உயிர் வெளியே போகிறது. அதத்தான் மகரிஷி சொல்றாங்க, பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினால் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கவியில மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து அவங்க அதுல சொல்லியிருப்பாங்க. கணேசன் ஐயாவுக்கு ஞான களஞ்சியத்துல ரொம்ப ஆர்வம் அதிகம். எனக்கு பாத்தீங்கன்னா மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்துன்னு ஒரு புக் இருக்கு. அதுல ரொம்ப ஏன்னா ரொம்ப சின்னது, ஈஸியா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். அவரளவுக்கு இல்ல, சின்னதா பண்ணிக்கலாம். அதுல மாதிரி சொல்லுவாங்க, வித்துவின் மூலமே பிறவி தொடர். வித்துவின் மூலமே பிறவி தொடர். இந்த தத்துவத்தை அறிந்தவர்களே தன்னை அறிய வல்லவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வித்துவின் மூலமே பிறவி தொடர். இந்த தத்துவத்தை அறிந்தவர்களே தன்னை அறிய வல்லவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த உயிர் வித்துவை மையம் கொண்டுதான் எல்லாமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள போறோம். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை. இப்போ முதல்ல பிறப்புக்கு முன் உயிரின் நிலை, அதாவது லைஃப் பிஃபோர் பெர்த் அப்படிங்கிறத பாத்துடலாம். லைஃப் பிஃபோர் பெர்த், நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய புராணங்கள்ல பல கதைகள் இருக்கு. நம்ம வேற ஒரு குடும்பத்துல இருந்தேன், அந்த ஆன்மா இறந்து இந்த குடும்பத்துல வந்து பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கற்பனை கதைகள் இருக்கு. அப்புறம் ஒரு புலி, ஆடு, மாடு இதெல்லாம் புண்ணியம் பண்ணிச்சு, அதுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு மனுஷனா வந்தோம். என்ன மனுஷன் ஏதாவது பாவம் பண்ணா அவன் டீப்ரொமோஷன் ஆக்கி மாடாக ஆடு மாடாக பிறப்பான். இப்படி பலவிதமான கற்பனை கதைகள் இருக்கு. மகரிஷி அவங்க தெளிவா சொல்றாங்க, பிறப்புக்கு முன் உயிரின் நிலை என்பது நாம் பிறப்பதற்கு முன்னாடி என்னவாக இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய தாய் தந்தை இவர்களுடைய உயிராகவே நாம் இருந்தோம். அதாவது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம் தாய் தந்தையராகவே இருந்தோம். இதுதான் சுருக்கமான பதில். அவரவருக்கு முன் பிறவி அவருடைய அப்பா அம்மா தான் தாய் தந்தையரே. அவரவருக்கு பின் பிறவி அவர் பெற்ற பிள்ளைகளை. இறந்த பின்னர் மற்ற ஆன்மாவோடு இணைந்து செயல்படுவதற்கு பெரும் மறுபிறவிதான். அதை நான் அடுத்து தனியா சொல்றேன். சோ அவரவருக்கு முன் பிறவி என்பது அவரவர் தாய் தந்தையரே அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப நாம் பிறப்பதற்கு முன்னாடி எங்க இருந்தோம்னா, நம்முடைய தாய் தந்தையுடைய உயிரோடு உயிராக நம்ம கலந்திருந்தோம். ஆனா நம்ம அதெல்லாம் உணர முடியலையே. நம்ம பிறக்கிறதுக்கு இப்ப நமக்கு ஒரு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவாக இருந்தேன்னு சொல்றீங்க. ஆனா அதை என்னால உணர முடியலையே அப்படின்னா, அது உணர முடியாதுதான். ஏன்னா அவங்க உயிருடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் நாம. அவங்க உயிருடைய இத ரெப்ளிகா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதோடைய ரெப்ளிகா ஜெராக்ஸ் காப்பி தான் நாம. ஒரிஜினல்ல என்ன கன்டென்ட் இருக்கோ அதே கன்டென்ட் தான் இருக்கும். அவங்களுடைய கருமையத்தை அவங்களுடைய வித்து வழியாக தாங்கி நாம முதலீடாக கொண்டு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம் பிறப்பதற்கு முன்னாடி அவர்களாகவே இருந்தோம். அப்ப அவங்களுக்கு முன்பிறவி யாருன்னா அவங்களுடைய அப்பா அம்மா. இப்படியே தான் பின்னாடியே போகும். ஆதி மனிதன் ஒரே ஒரு மனிதன்கிட்ட போய் முடியும். இதற்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு தென்னை மரத்தை பார்க்கிறோம். ஒரு தென்னை மரத்துல இப்ப ஒரு தேங்காய் வளருது. அந்த தேங்காய் நல்லா முத்தி போய் இப்ப அந்த தேங்காய் கீழே விழுது. அந்த தேங்காய் அப்படியே நம்ம ஒரு புதைச்சு வைக்கிறோம். இப்ப ஒரு தென்னங்கன்றாக வளர்ந்துட்டு வருது. இப்ப இந்த தென்னங்கன்றுக்கு வயசு ஒரு 3 மாசம். 3 மாசமாக இந்த தென்னங்கன்று வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம், இந்த தென்னங்கன்று இதுக்கு முன்னாடி பிறக்கறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மாந்தோப்புல ஒரு மாமரமாக இருந்துச்சு. அந்த மாமரம் இறந்து போய் அதோடைய ஆன்மா தான் இந்த தாய் தென்னை மரத்துல புகுந்து இந்த தேங்காய் வழியா வந்து இந்த தென்னை மரமாக தென்னங்கன்றாக 3 மாசமா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யாராச்சும் சொன்னா நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஓரறிவு தாவரத்துக்கே இதெல்லாம் நம்ம இந்த கதைகள், இந்த கட்டுக்கதைகளை நம்ம நம்புறது இல்ல. ஆனா ஆறறிவு மனுஷனுக்கு மட்டும் பல கட்டுக்கதைகளை நம்ம இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த தென்னை மரம், இந்த தென்னங்கன்று எங்க இருந்துச்சு அப்படின்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி இது தன் தாய் மரத்துல தேங்காயாகவே இருந்தது. அந்த தேங்காய்ங்கிறது என்ன? தென்னை மரம் வேற, அதோடைய விதை வேற இல்ல. மரத்தினுடைய கருமையம் அதோடைய விதையில அடங்கி இருக்கு. மரம் தான் அதோடைய ஜீவகாந்தம், உயிர் சக்தி தான் அந்த தேங்காய் உற்பத்தி பண்ணுது. அதுக்குள்ள கருமைய பதிவு இருப்பதனால அது தனியாக இயக்கம் பெற்று கீழே பஞ்சபூதங்கள் பெற்று கீழே தனியாக வந்து இயங்கும் பொழுது தனிக்கு தென்னங்கன்றாக முளைச்சிருது. அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த தென்னங்கன்று தன் தாய் மரமாகவே இருந்தது. தான் தாய் மரத்துல ஒரு பகுதியாக அந்த தாய் மரமாகவே இருந்தது. அதுதான் உண்மை. அப்ப அந்த தென்னை மரத்துடைய மறுபிறவிதான் இந்த தென்னங்கன்று. ஒரு தென்னை மரத்துடைய மறுபிறவி தான் இது. சோ மாமரத்துடைய மறுபிறவி கிடையாது. அதுதான் ஒரே வித்து வழியாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இதைத்தான் மாதிரி சொல்றாங்க, வித்துவின் மூலமே பிறவி தொடர். இந்த வித்துவின் மூலமே பிறவி தொடர் என்பது
நமக்கு மட்டும் இல்ல, ஓரறிவு தாவரத்துக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி இப்படிதான் பொருத்தமாகும். மற்றபடி இப்படி அந்த தாய் தென்னை மரம் எங்க இருந்துச்சு அதுக்கு முன்னாடி? அது ஒரு 10 வருஷமா இருக்குன்னா, அது அதோடைய தாய் மரம். இப்படியே பின்னோக்கி போனா ஆரம்பத்துல ஒரே ஒரு தாய் மரம் தான். அப்போ இதுதான் நாம் பிறப்பதற்கு முன்னாடி எங்க இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய பெற்றோருடைய உயிராகவே இருந்தோம். இதுக்கு பொருத்தமாக மகரிஷி ஒரு கவி சொல்லியிருக்கிறாங்க. ஞானமும் வாழ்வும்ல. இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும். இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும். இருக்கும் பல பொருளும் இல்லாமல் இருந்ததுண்டு. சொல்லாத முன் இருந்த சொல்லைப் போல சொரூபமெல்லாம் தோன்றும் முன் அருபமாகும் என்று மகரிஷி சொல்லுவாங்க. அதாவது நம்மலாம் பிறக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறு விளக்கம் இது. அது இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும் அப்படின்னா சுத்தவெளியை குறிக்கிறார் மகரிஷி. இல்லாத ஒரு பொருள் தானே சுத்தவெளி. சுத்தவெளி எதுவுமே இல்ல. அந்த ஒரு பொருள் தானே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால இவ்வளவுமாக ஆகியிருக்கு. பிரபஞ்ச பரிணாமம் உயிரின பரிணாமமாக வந்திருக்கு. அப்போ இல்லாத அந்த ஒரு பொருளே இருப்பதாகும். சரி, இது இருக்கும் பல பொருளும் இல்லாமல் அப்ப எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இவை எல்லாத்தையும். இன்னைக்கு சூரியனை பாக்குறோம், சந்திரனை பாக்குறோம், மனிதர்களை பாக்குறோம். இதெல்லாம் ஒரு காலத்துல இல்லாம இருந்துச்சுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. சரி, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வரியில சொல்றாங்க, சொல்லாத முன் எல்லாம் தோன்றும். நம்ம சொல்றாங்க ஒரு வார்த்தையே சொல்றாங்க. அது நம்ம காதுக்கு கேக்குது. அந்த வார்த்தை நம்ம காதுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனசுல இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அன்பு சுரங்கம் சொல்றோம். இப்ப நான் அன்பு சுரங்கம் சொல்லிட்டு நீங்க வாழ்க வளமுடன். அது மனதில கேக்குது. இருப்புல சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். இருப்புல இல்லாத உள்ளது இயக்கத்துக்கு இருப்புல இல்லாதது இயக்கத்துக்கு வர முடியாது. இருப்புல உள்ளதுதான் இயக்கத்துக்கு வர முடியும். அது போல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 45 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க வளமுடன். ராஜ்குமார் ஐயா. பல்வளமுடன். எல்லாம் தோன்றும். அங்க சத்தம் உள்ள போயிட்டு வருது. அப்படியா? ஆமா. அப்படியா சார்? ஒரு 10-20 செகண்டுக்கு முன்னாடில இருந்து உள்ள போயிட்டு வருது. கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி அப்படியே இது பண்ணுங்க. இப்ப பேசுங்க. ஆகும் அப்படின்னு மகரி சொல்றாங்க. இப்ப கேக்குதா சார்? இப்போ கொஞ்சம் கேக்குது. ஓகே சார். ஓகே, அடுத்து முன்னர் நம்முடைய நிலை. அடுத்து இப்ப பிறப்புக்கு முன்னர் பார்த்துட்டோம். வாழும் காலத்துல உயிரையும் பார்த்துட்டோம். இறப்பிற்கு பின் உயிரின் நிலை, இதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ஆங்கிலத்துல லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு மகரி சொல்லுவாங்க. இந்த லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படிங்கிறத அதை பத்தியும் பல விதமான கற்பனை கதைகள், முக்கியமா பேய் கதைகள் நிறைய இருக்கு. ஆவிகள் உலகம் அப்படி என்னென்னமோ சொல்றாங்க. மகரிஷி எல்லாத்திற்கும் அறிவியல் பூர்வமாக நமக்கு நல்ல சயின்டிபிக்கா விளக்குறாங்க. இதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுதான் நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. லைஃப் ஆஃப்டர் அதை பத்தி சொல்றாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மரணத்தை 3 வகையாக மகரிஷி பிரிச்சு சொல்லுவாங்க. அந்த 3 வகையான மரணம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு உள்ள போலாம். மொத்தம் 3 வகையான மரணங்கள். ஒண்ணு இயற்கை. வாழ்க வளமுடன். ராஜ்குமார் ஐயா, உள்ள போயிட்டு வருது. கொஞ்சம் இடம் நோய் வரணும். இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குதுங்க. உள்ள போயிட்டு வருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாவே கொண்டிருப்பனால நினைக்கிறேன். சரிங்க. இதுல பாத்தீங்கன்னா வயோதிகத்தினால இறப்பதும் நோய்வாய்ப்பட்டு இறப்பதும் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இயற்கை மரணம் தான் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இது முதல் வகை மரணம். இரண்டாவது திடீர் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு வார்த்தை அகால மரணம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கொலையாவது
தற்கொலையாவது, அப்புறம் விபத்து, ஆக்சிடென்ட். இந்த 3 வகைகளால ஒருவர் இறந்தால் அதற்கு பேரு அகால மரணம், திடீர் மரணம். 3வது மரணம் பாத்தீங்கன்னா அறிவின் முழுமை பெற்ற மகான்களுடைய மரணம். இப்படி 3 வகையாக மகிழ்ச்சி பிரிச்சு சொல்றாங்க. இதை பிரிச்சுட்டு இப்ப ஒன்னா உள்ள போகலாம். பிறப்புக்கு முன் பார்த்தோம், இறப்புக்கு பின்னர் உயிர் நிலை அப்படி சொல்லும் பொழுது பொதுவாக ஒரு உயிர் இறந்தால் தன்னை போன்ற ஒத்த அலைவரிசை இருக்கக்கூடிய நபர்களுடைய கருமையத்தோடு இணைந்து செயல்படும். இதுதான் சுருக்கமான பதில். இறந்த பின்னர் பெரும்பாலும் எந்த ஒரு ஆன்மாவும் தன்னை போன்ற ஒத்த அலைவரிசை, இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்கல்ல, வேவ் லென்த், அந்த ஃப்ரீக்வன்சி, ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய கருமையத்தோடு இணைந்து செயல்படும். இது பொதுவான இயற்கை நியதி. அந்த வகையில இப்போ ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா பெரும்பாலும் அவருடைய உயிரானது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஃபேமிலி நெட்வொர்க், அங்க குடும்ப உறுப்பினர்களோடையோ நெருங்கிய உறவினர்களோடையோ தான் சேர்ந்து இணைந்து செயல்படும். அல்லது கொஞ்சம் அதுக்கு அடுத்த வாய்ப்பாக நெருங்கிய நண்பர்களோட இணைந்து செயல்படும். ஏன் அப்படின்னா இந்த ஃபேமிலி நெட்வொர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளாம் ஒரே ஜீன்ஸ்ல வந்திருப்போம். இப்ப நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பா, நம்ம அத்தை, இதெல்லாம் இப்ப நம்ம கூட பிறந்தவங்க, நம்முடைய அப்பா அம்மா, இப்படி நம்ம பிள்ளைங்கன்னு ஒரு குறைஞ்ச ஒரு 30 பேர் நமக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க. இந்த 30 பேரும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். அப்போ நம்முடைய தாத்தா, அவங்களுடைய அப்பா, இப்படி ஒரே வித்துவுல பிரிந்த கிளைகள் தான் நம்முடைய நெருங்கிய உறவினர்களும் சரி, நம்முடைய அப்பா அம்மா எல்லாருமே சரி. அப்போ ஒரே கருமையின் தான் இத்தனை உயிர்களாக பிரிந்து இயங்குது. அதனால பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களோடையோ அதை தவிர்த்து அல்லது நெருங்கிய நண்பர்கள், ஏன்னா ஒத்த அலைவரிசை அந்த கருமையத்துல இருந்தா தான் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவது சாதாரணமா கிடையாது. கருமையத்துடைய ஒத்த அதிர்வு இருந்தா மட்டும்தான் அது சேருவாங்க. இல்லைன்னா பேசுவாங்க, அப்படியே பழகிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ பெரும்பாலும் இவர்களோட தான் இணைந்து செயல்படும். இது ஒன்று. அந்த வகையில இப்போ அந்த முதல் வகையான மரணத்தை எடுத்துக்கலாம். நோய்வாய்ப்பட்டோ அல்லது வயோதிகத்தினால இறக்குறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி அந்த மரணம் நிகழ்வுதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ நம்ம உடம்புல வித்து தான் உயிர் தாங்கி அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. இந்த எல்லாத்துக்கும் ஒரு வேலிடிட்டி இருக்குல்ல, ஒரு எக்ஸ்பைரி இருக்குல்ல, அது மாதிரி உடம்புல இருக்கிற வித்துவுக்கு வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 40 வயசு தான். நம்ம பிறந்தல இருந்து 40 வயசு வரைக்கும் தான் அந்த வித்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். 40 வயசுக்கு மேல இந்த வித்துவுடைய வேலிடிட்டி, அது எக்ஸ்பைரி டேட் ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக அது டைல்யூட் ஆக ஆரம்பிச்சு 40 வயசு வரைக்கும் தான் வளர்ச்சி இருக்கும். அதுக்கு மேல தளர்ச்சி ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்படுவது. கரெக்டா 40 வயசுல தான் ரத்த ஓட்டத்துல திருப்பம் ஏற்படும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி திருப்பு முனை ஏற்படுவதனால நிறைய கேரக்டர் கூட மாறும். இந்த பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, 40 வயசுக்கு மேல நாய் குணம்னு எல்லாம் சொல்லுவாங்க. டென்ஷன் ஆவாங்க, எரிஞ்சு விழுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரத்த ஓட்டம் திசை மாற்றம் பெறுவதுதான். இது எல்லாத்தையும் செய்வது, இயக்குவது யாருன்னா அந்த வித்து தான். அந்த வித்துவை இயக்குவது இந்த புவி ஈர்ப்பு விசை. சரி, 40 வயசு மேல தளர்ச்சி ஆரம்பிக்குது. இப்போ 80 வயசுல ஒரு முதியவர் இறக்குறாரு அப்படின்னா அவருடைய உயிரில வாழும் காலத்துல அவருடைய உடம்புல இப்ப நம்ம எல்லாருக்கும் 10 கோடி விண் துகள்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டா. இந்த 10 கோடி விண் துகள்ங்கிறது என்ன ஆகுது, வயோதிகத்தினால முதுமை அடைய அடைய என்ன ஆகும், 9 கோடி, 8 கோடி, 7 கோடியும் குறைஞ்சிட்டே வரும். 80 வயசுல அவர் இறக்கும் பொழுது அவருடைய உயிர்ல விண் துகள்களின் தொகுப்பு 2 கோடி அல்லது 1 கோடி தான் இருக்கும். 2 கோடின்னு வச்சுக்கலாம். அப்போ 2 கோடி வந்துருச்சு. இதற்கு மேல இந்த உடம்ப நடத்த முடியாமல் தோல்வி அடைந்து உயிர் வெளியேறுகிறது. இந்த வார்த்தையை மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் அப்படியே உங்களுக்கு இதை சொல்றேன். விண் துகள்களுடைய எண்ணிக்கை குறைவதனால உடலை நடத்துவதிலே உயிர் ஆற்றலானது தோல்வி அடைந்து உடலை விட்டு வெளியேறுகிறது. இதுதான் மரணத்தில் நிகழ்வதுன்னு மாதிரி சொல்றாங்க. அப்ப 2 கோடி இருக்கு. அப்ப 4 பூதங்களால் ஆகி இந்த பிசிக்கல் பாடியை ரன் பண்ண முடியாது. அதனால ஆட்டோமேட்டிக்கா இது வெளியேறிடுது. சரி, ஏன் இந்த எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னா, புவியீர்ப்பு விசையினால வித்து டைல்யூட் ஆகிட்டே வரதுனால வித்துவுடைய செறிவு குறைந்து கொண்டே வரும். வித்து தானே உயிர் தாங்கி. அப்போ வித்து குறையும் பொழுது உயிருடைய இருப்பும் குறைஞ்சிரும். அப்ப 80 வயதுல இருக்கக்கூடிய முதியவருக்கு வித்துடைய போர்ஸும் கம்மியாகத்தான் இருக்கும். அப்ப வெளியில வரும் பொழுது அவங்களுக்கு 2 கோடி தான் இருக்கும். சரி, இப்போ நோய்வாய்ப்பட்டு இப்ப இந்த கொரோனா எல்லாம் இறக்குறாங்க. அப்ப நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு இதே நிலைமை தான்.
உதாரணமா ஒருத்தருக்கு 40 வயசுலயே அல்லது 30 வயசுலயே ஒருத்தர் இறக்குறாரு. ஒரு நல்ல இளைஞர் அவர் 30 வயசுல ஒரு கேன்சர் வந்து இறந்துறாருன்னா அதற்கு பேரும் இயற்கை மரணம் தான் மகரிஷி சொல்றாங்க. அவருக்குமே வாழும் காலத்திலேயே இந்த கேன்சர் ஆனது, இந்த வியாதியானது என்ன பண்ணும்? வித்துவை தாக்கி வித்துவுடைய இருப்பை குறைத்து கொண்டே வரும். அதன் காரணமாக உயிர் துகள்களுடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வரும். அதன் காரணமாக அவருக்கு 2 ஓடின்னு வந்திருக்கும் போது, அப்போ அவங்க உடம்ப விட்டு, வித்து களையத்தை விட்டு அது உயிர் வெளியேறியிருது. ஸோ இதுவும் இயற்கை மரணம் தான். இந்த 2 வகையான மரணமும் அதனுடைய ஒத்த அலைவரிசை இருக்கக்கூடிய, பெரும்பாலும் உறவினர்களாக இருக்கக்கூடிய இந்த உயிர்களோடு இணைந்து செயல்படும். இதுதான் பொதுவான நியதி. சரி. இப்போ இந்த இணைந்து செயல்படும்ங்கிறத கொஞ்சம் நான் விரிவா சொல்றேன். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு. ஒரு 30 வயசுலயோ, வயோதிகத்திலயோ நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. இப்போ வெளியில வந்த பிறகு அவருக்கு கண்ணு கிடையாது, காது, மூக்கு, மூளை எதுவுமே கிடையாது. அவரால சுயமாக சிந்திக்க முடியாது. ஏன்னா அந்த பேய் பத்தி நிறைய கதைகள், கற்பனை கதைகள் நம்ம எல்லாரும் பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல. அத பத்தி தெளிவா நம்ம தெரிந்து கொள்ளணும். உடலை விட்டு வெளியேறிய ஒரு உயிரானது அதற்கு எந்த விதமான தனித்த இயக்கம் கிடையாது. A departed soul cannot function as its own அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. உடலை விட்டு வெளியேறிய உயிர் தானாக சுயமாக எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நம்ம அந்த வரியை நல்லா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்பனாத்தான் மனசுல நமக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்துடும் இதுலயே. அப்ப என்ன ஆகும்னா, வெளியில வந்த உயிரானது காற்று மண்டலத்திலே மிதந்து கொண்டிருக்கும். சொல்லுவாங்க, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த உடம்பு சுத்தியே தான் அந்த உயிர் மிதந்து கொண்டிருக்குமா. அவர் அடக்கம் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டு போனாலும் கூடவே தான் அந்த உயிர் வரும். அதுக்கப்புறம் அது காற்று மண்டலத்தை மிதக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் உடம்ப சுத்தி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே காற்றுல கலக்க ஆரம்பிச்சிடும், மிதந்து கொண்டு இருக்கும். இந்த உயிரானது ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்களோட போய் கலக்கும். எப்படி இவர்களோட போய் மெர்ஜ் ஆகுது அப்படின்னா, நெருங்கிய உறவினர்களை கூப்பிட்டு வந்து இறுதி காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அவர்களோட சேரணுங்கிறதுக்காக தான். அது செய்யலனா கூட சேரத்தான் செய்யும். எப்படி அவங்களோட சேருதுன்னா, இந்த உயிர் போய் இவங்க என் சொந்தக்காரங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி யாரு கூட மெர்ஜ் ஆகுறது இல்ல. இவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால இவனோட நான் போய் மெர்ஜ் ஆகிக்கிறேன்னு அவன் போய் சேர்றது கிடையாது. வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் தான், அந்த நெருங்கிய உறவினர்கள் தான் அல்லது நண்பர்கள் தான் இந்த உயிரை ஈர்த்து தன்னோடு இணைந்து செயல்பட வைக்கும். உதாரணமாக நம்ம தாத்தா இறந்துட்டாருன்னா, நம்ம தாத்தாவுக்கு நம்ம அப்பா, நம்ம சித்தப்பா, அப்புறம் ஒரு அத்தை, 3 பேர் இருக்காங்க. இறந்த ஆன்மாவானது இவங்களுக்கு யாருக்கிட்டயாச்சு, நம்ம அத்தை பிள்ளைங்க அல்லது நம்ம அப்பா சித்தப்பா பிள்ளைங்க, நம்ம உள்பட இவங்க யாராவது ஒரு உயிரானது என்ன பண்ணும், இந்த தாத்தாவுடைய உயிரை தன்னோடு இழுத்து தன்னோடு இணைந்து செயல்பட வைத்துக் கொள்ளும். இப்பயும் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். எப்படி வெளியில வந்த உயிரானது இன்னார் எனக்கு எதிரி, இன்னார் நமக்கு சொந்தக்காரங்கன்னு செலக்ட் பண்ணி தனித்த பங்கன் கிடையாதோ, கண் காது மூளை எதுவுமே கிடையாதோ, அதுவா போய் யாரையும் செலக்ட் பண்றது இல்ல. அதே போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உடல் உள்ளவர்களும் எங்க தாத்தா என்கிட்ட வந்து சேரணும், யாரும் வந்து செலக்ட் பண்ண முடியாது. இந்த ஃபேமிலி நெட்வொர்க்லயே எந்த கருமையும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதோ அந்த கருமையும் தானாகவே இழுத்துக்கொள்ளும். இப்ப நம்ம தாத்தாவுடைய கருமையும் நம்ம அத்தை கூட தான் மேட்ச் ஆகுதுன்னா, அத்தையுடைய உயிர் தாத்தாவுடைய உயிரை ஈர்த்து கொண்டு அவங்களோட செயல்படும். இது நம்ம அத்தைக்கும் தெரியாது, நம்ம தாத்தாவுக்கும் தெரியாது. அப்ப இதை நடத்துறது யாருன்னா, இதுதான் சுத்தவழியுடைய பேரறிவு. இறைவனுடைய அந்த பேரறிவு இப்படிதான் இதை டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ வயோதிகத்திலையும் இயற்கை நோய்வாய்ப்பட்டு வரக்கூடிய இயற்கை மரணத்திலும் இதுதான் நடக்குது. ஓகே, இப்ப 2வது வகையான மரணத்தை பார்க்கலாம். இதுதான் அகால மரணம் அல்லது திடீர் மரணம். அந்த அகாலங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கால மரணம். வயோதிகத்தில் 80 வயசுல ஒருத்தர் இறக்குறாருன்னா அது கால மரணம், காலத்தால நடக்கக்கூடிய மரணம். அப்படி இல்லாம இந்த மாதிரி கொலை, தற்கொலை போன்றதுல இறக்குறாங்கன்னா இது அகால மரணம் அப்படிங்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டு ஒருத்தர் 30 வயசுல இறந்தா கூட அது மகரிஷி சொன்ன கேட்டகரி படி அது இயற்கை மரணம் தான், அது கால மரணம் தான். ஏன்னா நோய்ங்கிறது பாவப்பதிவுகளால வரக்கூடியது, கர்ம வினை. இப்போ உயிர்ல இருக்கிற அறிவு தான் தீர்மானிக்குது, அது இயற்கை மரணம் தான். சரி, கொலை அல்லது தற்கொலை அல்லது விபத்து, இந்த 3 வகையான உயிர்களான என்ன நடக்குது அப்படின்னா, இவர்களுக்கும் உடம்பை விட்டு உயிர் எப்படி வெளியில போகுதுன்னா, அந்த வித்து மையம் உடைந்து வித்துவானது முழுவதுமாக வெளியேறுகிறது. நோய்வாய்ப்பட்டோ வயோதிகத்தினாலோ இருப்பவர்களுக்கும் வித்து வெளியேறிதான் உயிர் வெளியேறும். ஏன்னா பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினால் ஆம் அப்படியே மாதிரி சொல்றாங்க. நான் எப்படி நம் பெற்றோருடைய வித்து கழிவினால், நம் பிள்ளைகள் எப்படி பிறந்தாங்க நம்முடைய வித்து கழிவினால்.
நம்முடைய மரணமும் நம்முடைய வித்து கழிவினால்தான் நடக்குது. அதைத்தான் மகரிஷினர் சொல்றாங்க. இந்த முதல் இயற்கை மரணத்துல இந்த வெளியேற்றம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க வாழும் காலத்திலேயே அவங்களுடைய வித்துவானது எக்ஸ்பயர் ஆயிருது. அவங்களுடைய வைட்டல் ஃப்ளூயிட் ஆனது எக்ஸ்பயர் ஆகி உயிர் துகள்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வந்து 2 கோடிக்கு ஆயிருச்சு. அப்போ வித்துடைய குவான்டிட்டியும் கம்மியா தானே இருக்கும். ஆனா ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாலோ, தற்கொலை செய்து கொண்டாலோ, விபத்துல இறந்தாலோ அவருக்கு 10 கோடினா 10 கோடி உயிர் துகள்கள் அப்படியே இருக்கும். அப்போ அவர்களுக்கு போஸ்ட்மார்டம் செய்யும் பொழுது, பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது வித்துக்களையும் உடைந்து அந்த வெளியேற்றம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் மரணம் எப்படிப்பட்ட மரணம் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இறந்தவர்களை குளிப்பாட்டக்கூடிய ஒரு சடங்கு வச்சாங்க. அவன் உண்மையாவே இயற்கையாக இறந்தானா அல்லது யாராச்சும் கொலை செஞ்சுட்டாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இறந்த உடலை குளிப்பாட்டுவதுங்கிற ஒரு சடங்கு வச்சாங்க. சரி, இவங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது, கொலை ஆகிறாரு. அவங்களுடைய வித்து மையமானது வலுக்கட்டாயமாக உடலை விட்டு உயிர் வெளியேற்றப்படுகிறது. அப்போ வித்து மையம் உடைந்து, மூலாதாரம் உடைந்து உயிர் வெளியேறிடுச்சு. சரி, இப்ப வெளியே வந்த உயிர் என்ன ஆகுதுன்னா, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் 10 கோடி உயிர் துகள்கள் இருக்கு. வெளியில வந்த அவருக்கும் 10 கோடி உயிர் துகள்கள் இருக்கு. முதல்ல என்ன சொன்னோம்? வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் 10 கோடி, இறந்த இயற்கை மரணத்துல 2 கோடி. ஒரு காந்தம் எப்படி இரும்ப இழுத்து தன்னோட வேகமா இழுத்துக்குதுல்ல, அப்ப இரும்பை விட காந்தத்துக்கு ஃபோர்ஸ் அதிகம், அதனால அது இழுத்துக்குது. அதே போல 10 கோடி உயிர் துகள் இருக்கக்கூடிய நம்முடைய அத்தையோட உயிரோ, நம்முடைய சித்தப்பாவுடைய உயிரோ, நம்ம அப்பாவுடைய உயிரோ, நம் தாத்தா உயிரை ஈர்த்துக்கொள்ளுது. அது நம்முடைய உயிரோ, தாத்தா உயிரை ஈர்த்துக்கொள்ளுது. ஆனா நம்மளும் 10 கோடி, இந்த கேட்டகரியில் 10 கோடினா அது ஈர்க்க முடியாது. எப்படி காந்தத்துல அது 2 துருவங்கள் எதிரெதிர தள்ளிவிடும் பாத்தீங்களா? அது மாதிரி இது தள்ளிவிடும். சரி, அப்போ உடனடியாக எந்த ஒரு உடம்போடையும் இந்த உயிர் சேர்ந்து செயல்பட முடியாது. அப்போ இந்த உயிரானது சில இடங்களில் சென்று சேரும். இந்த உயிரானது சில இடங்களில் சென்று சேரும். இந்த இடத்துலயும் நீங்க அந்த பாயிண்ட மகரிஷி சொன்ன பாயிண்ட ஞாபகத்துல வச்சுக்கணும். இறந்த ஒரு உயிருக்கு தனித்த இயக்கம், தனித்த சுயமான சொந்த இயக்கம் கிடையாது. அப்ப சில இடங்களை போய் சேரும் சொல்றீங்களே அப்படின்னா, இது செலக்ட் பண்ணி சேர்றது கிடையாது. இதுக்கு உள்ள இருந்த டிசைன், இறைவனுடைய டிசைன் அப்படிப்பட்ட இடங்களை சேர்க்கும். என்னென்ன இடங்கள் அப்படின்னா, புளிய மரம், அப்புறம் முருங்கை மரம், கிணறு, ஆறு, இருட்டு, இது போன்ற இடங்கள் எல்லாம் இந்த போன்ற இடங்கள்ல ஆன்மாக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி இடங்கள்ல போய் சேரும். அது உண்மைதான். இந்த 3 வகையான மரணங்கள், இந்த 3 லிஸ்ட்ல இருக்கிற இந்த மரணங்கள் தான் போய் சேரும். அது ஏன் அங்க போய் சேருது அப்படிங்கறத இப்ப முதல்ல தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக இருட்டுல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இருட்டான இடங்கள்ல ஆன்மாக்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இருட்டை செலக்ட் பண்ண, ஏன் வெளிச்சத்துல ஆன்மா இருக்காதா அப்படின்னா, இந்த இடத்துலதான் மகரிஷி சொன்ன பாயிண்ட் ஒரு தெரிந்து கொள்ளணும். வாழும் காலத்துல உடம்புல உயிர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிறப்பு முன்னும் இறப்புக்கு பின்னும் தெளிவா தெரிந்து கொள்ளலாம்னு சொல்றாங்க. அப்ப வாழும் காலத்துல நம்முடைய உடம்புல உயிர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? உடம்புக்குள்ள இருட்டுல தானே ஃபங்க்ஷன் ஆகுது. இதை நம்ம பல பேர் யாருமே சிந்திச்சிருக்கவே மாட்டோம். நம்ம உடம்புக்குள்ள நம்ம உயிர் இருட்டில் தானே ஃபங்க்ஷன் ஆகுது. உடம்புக்குள்ள வெளிச்சம் இருக்கா? இப்ப நம்ம வாயை திறந்தா வெளிச்சம் வரும். கொஞ்சம் அது தொண்டை வரைக்கும் தான் வெளிச்சம் போகும். அதை தாண்டி உள்ள இருட்டு தான் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா சில மாத்திரைகளால வந்திருக்கு. அதுல கேமராவோட வெளிச்சமோட இருக்கும், லைட்டோட போகும். உள்ள வெளிச்சம் இருந்தா லைட் தேவையில்லை, அது போய் போட்டோ எடுத்து அனுப்பும். அப்போ உடம்புக்குள்ள இருட்டிலே ஃபங்க்ஷன் ஆகி இயங்கி பழகிய ஆன்மாவானது அதே போன்ற இருள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல தானாகவே போய் சேரும். வெளியேறிய உயிர் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம காற்றை தூக்கு, இது அப்போது என்ன ஆகும்? அப்படியே காற்று மண்டலத்துல மிதந்து கொண்டிருக்கும். மகரிஷிட்ட சொன்னாங்க, கேட்டாங்க, மகரிஷி இந்த மாதிரி ஆவிகள் உலகம்ங்கிறாங்களே, அது என்ன மகரிஷி அப்படிங்க கேட்கும் பொழுது அவரு அப்படியே அவருடைய கேள்வியில பயம் தெரியுது. ஆவிகள் உலகம் அப்படி வேற ஒண்ணும் இல்லைங்க. இறந்த உயிர், உடலை விட்டு வெளியேறிய உயிரானது காற்று மண்டலத்திலே மிதந்து கொண்டிருக்கும். இந்த தொகுப்புக்கு பெயர் தான் ஆவிகள் உலகம் அப்படின்னு இது இங்கிலீஷ்ல ஆஸ்ட்ரல் வேர்ல்ட் அப்படிம்பாங்க. நிறைய கதைகள், அதுக்கு வெள்ளை ட்ரெஸ், மல்லிகைப்பூ, தட போடாம நிறைய அப்படியே கற்பனை கதைகள், கால் இருக்காது, இப்ப நிறைய கற்பனை கதைகள். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இறந்த உயிரானது இயற்கை மரணமா இருந்தாலும் சரி, திடீர் மரணமா இருந்தாலும் சரி, காற்று மண்டலத்துல மிதந்து கொண்டிருக்கும்.
இயற்கை மரணத்திலே இறந்தவர்களுக்கு அவருடைய அந்த ஒத்த அலைவரிசை உள்ளவர்களோடு அவர்களே இழுத்து இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் உடனே. ஆனா இவர்களுக்கு ஒரு அதிகமான விண் துகள்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால உடனே இருந்து செயல்பட முடியாம அதை விட எதிர்ப்பு திறன் தான் இதுக்கு அதிகமா இருக்கும். சரி, அடுத்து அப்புறம் முருங்கை மரத்துல இது புளிய சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு புளிய மரம் தான் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். நீங்க மற்ற புளிய மரத்தை கவனிச்சு பாருங்களேன். மற்ற மரங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய கிளைகள் தெரியும். ஆனா புளிய மரத்துல பாத்தீங்கன்னா புளிய மரத்துல அதோடைய கிளைகள் வெளிப்படையாக புளிய மரத்தை பாத்தீங்கன்னா அதோடைய தண்டு பகுதி மட்டும்தான் தெரியும். எந்த கிளைகளுமே பொழுது அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அடர்த்தியா இருட்டா இருக்கும். அப்போ பகல்ல நம்முடைய நாட்டுல இருட்டா இருக்கக்கூடிய மரமானது புளிய மரம் தான். அப்போ பகல்ல இந்த ஆன்மாவானது ஒதுங்கக்கூடிய இடம், ரீச் ஆகக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான புளிய மரம். ஓகே. அடுத்து முருங்கை மரத்துல ஆன்மா இருக்கு, பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. முருங்கை மரத்துல எப்படி இருக்குன்னா, முருங்கை மரமானது அடர்த்தியாகலாம் ஒண்ணும் இல்ல. அதோடைய எல்லா கிளைகளும் தெரியும். அப்ப அங்க எப்படி போய் சேருது அப்படின்னா, முருங்கை மரத்துடைய தோலை நீங்க எடுத்து பாருங்க. முருங்கை மரத்துடைய தோலை எடுத்து பாத்தீங்கன்னா உள்ள பிசுபிசுப்பு தன்மையோட திரவம் இருக்கும். அது மனிதனுடைய வித்து திரவத்தோட மேட்ச் ஆகக்கூடிய ஒன்று. முருங்கை மரத்துடைய தன்மைகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். முருங்கைக்காய் என்ன பண்ணும், முருங்கைக்கீரை என்ன பண்ணும் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ முருங்கை மரத்துடைய தன்மையே வித்து தன்மை தான். அப்போ வாழும் காலத்துல வித்துவை மையமாக கொண்டு இயங்கி பழகிய அந்த உயிரானது வித்துவை இயற்கையாகவே அபரிமிதமாக இருக்கக்கூடிய முருங்கை மரத்தினாலே ஈர்க்கப்பட்டு அங்க போய் சேருது. இதை நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளணும். ஓகே. அதுக்கு ஏதோ செருப்பு கட்டி வச்சுட்டா, விளக்கமாறு கட்டி வச்சுட்டா அந்த ஆன்மா வராதுனால எல்லா இடத்துல கட்டி வைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கட்டி வச்சாலும் அது வரும். சரி, அடுத்து பாருங்க, ஆறு, குளம் போன்ற நீர் நிலைகள்ல ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வித்துவே ஒரு திரவம் தானே. தண்ணீர் ஒரு திரவம், இதுவும் திரவம். அப்போ வாழும் காலத்துல உடம்புக்குள்ள திரவத்தை மையமாக கொண்டு நீர் தன்மையை லிக்விட மையமாக கொண்டு இயங்கி பழகி அந்த உயிரானது வெளியேறிய பின்னர் அதே போன்ற நீர்நிலைகளால ஈர்க்கப்பட்டு அங்க போய் சேருகிறது. முருங்கை மரத்துடைய வித்து ஈர்க்குது, புளிய மரத்துடைய இருள் அதை ஈர்க்குது. எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய இருளும் அதை ஈர்க்குது. இது போக நீர்நிலைகளும் இருக்குது. ஸோ இதுதான் இது போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடியது. இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திடீர் மரணத்தினால வந்த ஆன்மாக்கள் தான். ஏன்னா இயற்கை மரணத்தினால வந்தது உடனே அங்கிட்டு போய் சேர்ந்துரும். அவங்களுடைய உறவினர்கள் இழுத்துருவாங்க. சரி, அந்த விளக்கங்களோட சேர்ந்து பார்க்க போறோம். சரி, இந்த கோஸ்ட் இங்கிலீஷ்ல கோஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சோல் அட்டாச்மெண்ட் அப்படி எல்லாம் சொல்லுவோம். இதை பாக்குறதுக்கு முன்னாடி மனவளக்கலையில மகரிஷியுடைய இந்த தீட்சை எடுத்த யாரும் இதை பத்தி பயப்படவே வேண்டியது கிடையாது. ஏன்னா இந்த டாபிக் கூட நீங்க யாராச்சும் ஒரு சில பயந்துகிட்டு கேட்கறீங்களா என்னமோ, எனக்கு அது வேற கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்படியெல்லாம் வேண்டியது இல்லை. எப்பவுமே நமக்கு குருவுடைய அருள் காப்பு கூடவே நமக்கு இருக்கு. அதனால நமக்கு கொடுத்திருக்கிற எளிய முறை குண்டலினி யோகம், குருவுடைய அருள் எப்பொழுதுமே நமக்கு உண்டு. சரி, இது போன்ற இடங்கள்ல என்ன நடக்குது, ஏன் நமக்கு அந்த மாதிரி சோல் அட்டாச்மெண்ட் ஆகுதுன்னா, இது போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய மனிதர்களிலே பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அதிகமாக பயப்படுபவர்கள் இந்த இடங்களுக்கு போய் பயப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த வெளியிலே உடல் கிடைக்காம இருக்கக்கூடிய ஆன்மாவானது நம்முடைய உடம்புக்குள்ள வந்து சேர்ந்துருது அப்படின்னு மகிழ் சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, உதாரணமாக ஒருத்தர் இது மாதிரி ஒரு புளிய மரத்திலையும் முருங்கை மரத்திலையும் போய் இருக்கிறாரு. அப்போ அவர் பயப்படுறாரு. பயப்படும் பொழுது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி 2 இருக்கு நம்ம கிட்ட. கண்ணுக்கு தெரிகிற 4 பூதங்களால் ஆனது பிசிக்கல் பாடி, கண்ணுக்கு தெரியாத ஆஸ்ட்ரல் பாடி. இவர் தான் டிரைவர், இவர் தான் மத்த 4 பூதங்களை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் என்னைக்கு 2 கோடி இந்த மாதிரி குறையிறாரோ அன்னைக்கு அவர் வெளியேறிவாரு, இவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த பிசிக்கல் பாடிக்கும் ஆஸ்ட்ரல் பாடிக்கும் நாம எப்பெல்லாம் பயப்படுறோமோ அப்போ ஒரு கேப் உண்டாகுது. அந்த கேப்புக்கு மகிழ்ச்சி இங்கிலீஷ்ல ஒரு பொருத்தமான வார்த்தை சொல்றாங்க, டிப்ரெஷன். There is a depression it is caused between the physical body and the astral body. நம்முடைய பரு உடலுக்கும் நுண் உடலுக்கும்,
அதாவது விண் உடலுக்கும் அந்த உயிர் உடலுக்கும் இடையிலே ஒரு தாழ் அமுக்கம் ஏற்பட்டுறது. டிப்ரெஷன் அப்படின்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு என்ன சொல்றாங்களா, அது மாதிரி ஒரு தாழ்வான அழுத்தம் உண்டாயிரும். அப்போ சுற்று வட்டாரத்துல உடல் கிடைக்காம இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருது. இப்பயும் இன்னொரு பாயிண்ட் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த ஆன்மா இந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டுருச்சு, இவன்கிட்ட இவன் பயப்படுறான், டிப்ரெஷன் வந்துருச்சு, நம்ம போய் அவங்க கூட சேர்ந்துருவோம் அப்படின்னு அது வராது. நம்ம தான் இன்விடேஷன் கொடுத்து இழுக்கிறோம். எப்படி இது நடக்குது அந்த இடத்துல, அந்த ஃபங்க்ஷன் எப்படி, ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, இதற்கு இன்னொரு உதாரணம் மகரிஷி சொல்றாங்க. ஒரு தண்ணீர், ஒரு சமதளம் கொண்ட ஒரு தண்ணீர் இருக்கு, ஒரு பாத்திரம் அல்லது ஒரு தண்ணீர் தொட்டி வச்சுக்கோங்க. தண்ணீர் சம அளவுல இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க கைய வச்சு அந்த தண்ணீர் மேல அழுத்துறீங்க. அப்ப தண்ணியை நீங்க அழுத்தும் பொழுது என்ன ஆகும், அந்த தண்ணியில ஒரு பள்ளம் ஏற்படும். அப்படி பள்ளம் ஏற்படுது. அந்த இப்ப நீங்க அந்த கையை எடுத்துறீங்க. நீங்க கையை எடுத்த உடனே என்ன ஆகும், அந்த பள்ளத்தை சுத்தி இருக்கிற எல்லா திசைகளிலும் இருந்து ஓடி வந்து அந்த தண்ணி வந்து ஃபில் பண்ணிடும். நம்ம கையால அழுத்துறோம், பள்ளம் வந்தது, எழுத்த உடனே எல்லா சைடு இருந்தும் தண்ணி வந்து அதை ஃபில் பண்ணிடுதா. அந்த பள்ளத்துக்கு பேர் தான் டிப்ரெஷன். இதைத்தான் நாம பயப்படும் பொழுது பிசிக்கல் பாடிக்கும் ஆஸ்ட்ரல் பாடிக்கு இடையில இந்த கேப் டிப்ரெஷன் உருவாக்குறோம். இந்த சரௌண்டிங்ல இருக்கிற அந்த ஆன்மாவானது தண்ணி ஓடி வரும் பொழுது அதோட சேர்ந்த தூசும் அந்த மையத்தை நோக்கி ஓடி வரும்ல, அது போல இந்த சரௌண்டிங்ல இது போன்ற ஆன்மாக்கள் இருக்கறனால அதுவும் சேர்ந்து இழுக்கப்பட்டு நம் கருமையத்தோட வந்து சேருது அந்த இடத்துல அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் இறந்திருக்கிறான்னு அவர் இறந்ததே ஆக்சிடென்டால இறந்திருப்பாரு. அவரு பாட்டுக்கு இந்த மாதிரி அவருடைய உயிர் இயற்கையாக இந்த மாதிரி இடங்களை சேர்ந்திருக்கும். அவர்கிட்ட போய் பயந்து நம்மளும் அவரை இன்னொரு ஆக்சிடென்ட் பண்ணி அவர் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு நம்ம பாக்குறோம். ஒரு உயிருக்கு 2 ஆக்சிடென்ட் நம்ம தான் தர்றோம். சரி, இப்ப அந்த உயிர் வந்து சேர்ந்துருச்சு. சேர்ந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபங்க்ஷன் ஆகும்போது அவர் தூங்குவாரு, அவரு ஃபங்க்ஷன் ஆகும்போது நம்ம தூங்கிடுவோம். உதாரணமாக நம்முடைய மூச்சு காற்று எடுத்துக்கோங்க. நமக்கு 2 துவாரம், ஒரு மூக்குல 2 துவாரம் இருக்கு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு நேரத்துல ஒரு மூக்கு தான் மூச்சு ஓடும் வரும், இன்னொரு மூக்கு லேசா தான் ஃபங்க்ஷன் ஆகும். நாடி சுத்தி பண்ணா 2 ஃபங்க்ஷன் ஆகும். நமக்கு எப்பெல்லாம் வலது பக்கம் மூச்சு ஓடுதோ அப்பெல்லாம் என்ன அர்த்தம், நம்முடைய அப்பாவுடைய உயிர் நம்முடைய உடம்புல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அம்மாவுடைய உயிர் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. 1/2 மணி நேரம் கழிச்சு இது மாறும். 1/2 மணி நேரம் கழிச்சு அப்பாவுடைய உயிர் ஃபங்க்ஷன் ஆகும். இடது பக்கம் அம்மாவுடைய உயிர், அப்போ அப்பாவுடைய உயிர் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அப்ப வலது பக்கம் அப்பா, இடது பக்கம் அம்மா. இதைத்தான் சிவனுடைய அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அதுல இருப்பாங்க. அதுல சிவன் வலது பக்கம் இருப்பாரு, சக்தி இடது பக்கம். நம்முடைய அப்பா வலது பக்கம், அம்மா இடது பக்கம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று தீர்மானிப்பது கூட ஆண் தான் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த வித்து வெளியேறும் பொழுது, ஒரு ஆணிற்கு வித்து வெளியேறும் பொழுது அவருடைய மூச்சு வலது பக்கம் ஓடிச்சுன்னா அவருடைய வித்துவில ஆண் குரோம், அந்த எக்ஸ் ஒய் குரோமோசோம், இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த ஆண் குரோமோசோம் தான் அதிகமா இருக்கும், அது ஆண் குழந்தையா பிறக்கும். அப்படி வித்து வெளியேறும் பொழுது அவனுக்கு இடது பக்கம் மூச்சு ஓடிச்சுன்னா அது பெண் குழந்தையா பிறக்கும். அது மாதிரி அப்போ ஒரு மூச்சு ஒரே நேரத்துல ஒண்ணுதான் ஓடும். அதே போல ஒரு ஆன்மா சோல் அட்டாச்மெண்ட் ஆகிருச்சுன்னா ஒண்ணு நம்ம ஃபங்க்ஷன் ஆகும் அல்லது அது ஃபங்க்ஷன் மாறி மாறி இருக்கும். இந்த சேர்ந்த ஆன்மாவுக்கு 10 கோடி உயிர் துகள்கள், நம்ம கிட்ட 10 கோடி இருப்பதனால நம்ம உடம்புல உடனே அது மேட்ச் ஆகாது. வயோதயத்துல இருந்தா 2 கோடி உடனே மேட்ச் ஆயிருங்க. ஆனா இதுவும் 10 கோடியா இருப்பதனால நம்ம உடம்புல பல விதமான நோய்கள் கூட உருவாகும்னு மாதிரி சொல்றாங்க. இதை நான் படிச்சேன் நானு. நோய்கள் கூட உருவாகும், சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும், பல விதமான பிரச்சனைகள் வருமா. ஏன்னா அவ்வளவு அழுத்தமான உயிர் வந்து சேருது இல்ல, அதனால சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும். அவங்களுக்கு மனதுல மூளையில பாதிப்பு ஏற்படும், நிறைய விஷயங்கள் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இது மாறி மாறி இருக்கு. இப்போ இந்த உயிருக்கு வெளியே போறதுக்கு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றோம், பூசாரி கிட்ட கொண்டு போறோம், சவுக்கடி அது இதுன்னு கொடுத்து எப்படியோ அதை வெளியே அனுப்பிடுறாங்க. சரி, இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளுங்க. இறந்த ஒரு உயிரானது யாரும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. இத இன்னொரு இடத்துல மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இறந்தவர்கள் யாரும் பேயாக வந்து யாரையும் பிடித்துக் கொள்வது இல்லை. திரும்பவும் சொல்றேன், அப்படின்னா நமக்கு இந்த பயம் போகும். இறந்தவர்கள் யாரும் பேயாக வந்து யாரையும் பிடித்துக் கொள்வது இல்லை. இறந்த உயிர் காற்று மண்டலத்துல மிதந்து கொண்டிருக்கும், அதற்கு பெயர் தான் ஆவிகள உலகம், ஆஸ்ட்ரல் வேர்ல்டு. அது இயற்கை மரணமாக இருந்தால் சிறிது காலத்திற்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த நெருங்கிய உறவினர்களோட அவங்களோட போய் மேட்ச் ஆயிரும். இல்லாத பட்சத்துல இது போன்ற உயிர்கள் இந்த போன்ற இடங்களை சேர்ந்திருக்கும். இந்த இடங்கள்ல போய் சேரும் பொழுது நாம் பயப்பட்டால் நாம் தான் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சோல் அட்டாச்மெண்ட்டுக்கு ஏற்படுத்துறோம். இல்லைன்னா அது வராது. நம்ம தைரியமா இருந்தாலும் அது வந்து நம்மளால அட்டாக் பண்ண முடியாது. ஓகே,
சரி. இப்போ அது அந்த உயிரானது யார்கிட்டயும் போய் அட்டாச் ஆகல. அது ஒரு புளிய மரத்திலேயே இந்த மாதிரி இருட்டான இடங்களே இருக்கு. அதோடைய ஃபியூச்சர் என்ன? அதோடைய எதிர்காலம் என்ன அப்படின்னா, இந்த 10,00,00,000 உயிர் துகள்கள் என்னைக்கு குறையுதோ, என்னைக்கு 4,00,00,000, 3,00,00,000ன்னு குறையுதோ, அந்த காலம் வர்ற வரைக்கும் இந்த உயிர் காற்று மண்டலத்துல மிதந்து கொண்டு தான் இருக்கும். என்னைக்கு குறையுதோ, அது அன்னைக்கு தான் அவங்களுடைய ஃபேமிலி நெட்வொர்க்லயோ, அல்லது ஒத்த நண்பர்களோடையோ அவங்களுடைய உயிரானது இழுத்து தங்களோடு இணைத்துக் கொள்ளும். அவர்களோடு சேர்ந்து செயல்படும். இறப்புக்கு பின் உயிர் நிலை பத்தி சொல்லும்போது, அவரவருக்கு முன் பிறவிங்கிறது அப்பா, அம்மான்னு சொன்னோம். மறுபிறவிய மகிழ்ச்சி 2ஆ சொல்லுவாங்க. வாழும் காலத்திலே பிள்ளைகளாக மறுபிறவி எடுப்பதும் ஒன்று மறுபிறவி தான். இறந்த பின்னர் ஒத்த அலைவரிசையோடு உள்ள நபர்களோடு இந்த கருமையம் இணைந்து செயல்படுது பாத்தீங்களா? அதுக்கு பேரும் மறுபிறவி தான். இந்த கவி ஞானமும் வாழ்வும்ல உண்டு. நீங்க படிச்சு பாருங்க. சோ இந்த மாரி இணைந்து செயல்படுது. அப்ப இந்த 10,00,00,000 உயிர் துகள் இப்ப ஒருத்தர் 30 வயசுல இறக்குறாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவருடைய உயிரானது அவ எப்போ அவரு எப்போ 2,00,00,000, 3,00,00,000க்கு வரும்? அவருக்கு அவருக்கு 60 வயசு, 70 வயசுல தான் அவருக்கு குறையும். அப்ப அந்த காலம் வர்ற வரைக்கும் இப்படிதான் மருந்து கொண்டு இருக்கும். அந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து செயல்படும். ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி வரும். ஒருத்தர் இறந்துட்டாருங்க. அவரு வயசானவரா இருந்தாலும் இயற்கை மரணமோ, திடீர் மரணமோ. ஆனா, அவர மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாது. அவருடைய உயிர் அவங்க அப்பா, அம்மா கூடயும் சேராது, சொந்தக்காரனோடையும் சேராது, நண்பர்களோடையும் சேராது. ஏன்னா அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே கிடையாது. உதாரணமா ஹிட்லர் எடுத்துக்கோங்க. ஹிட்லர், முசோலினி, இடி அமீன் போன்ற மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, யார் கூடயும் சேர மாட்டாங்க. யார் கூடயும் இது மேட்ச் ஆகாது. அப்ப என்ன ஆகும்? அப்ப அதுக்கு ஒரு முடிவு இருக்குல்ல இயற்கையில. அதுதான் 7 ஜென்மம், 7 பிறவி, 7 தலைமுறை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஒரு தலைமுறைனா என்ன? 20 வருஷம். இப்ப 7 தலைமுறை அப்படின்னா 140 வருஷம். உடலை விட்டு வெளியேறிய உயிரானது ஒத்த அலைவரிசை உள்ள உடல் கிடைக்காவிட்டால், அவர்களோடு இணைந்து செயல்பட முடியாவிட்டால் 140 வருஷம் 140 வருஷம் இந்த காற்று மண்டலத்துல மிதந்து கொண்டிருக்கும். அதன் பிறகு காற்றோடு காற்றாக கலந்து விடும். காற்றோடு அது ஒன்றி கலந்து விடும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ 140 வருஷம் கழிச்சு இப்படி காத்தோட காத்தா கலக்கிறதுக்கு தான் ஹிட்லர், முசோலினி போன்றவங்க எல்லாம் அவ்வளவு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒண்ணுமில்லாம இப்படி போறதுக்கு தான். சரி. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 3வது வகையான மரணத்தை பார்க்க போறோம். அதாவது ஞானிகளுடைய மரணம். இயற்கை மரணம், திடீர் மரணம், அப்புறம் ஞானிகளுடைய மரணம். இந்த மரணத்தை பத்தி யாரு வேதாத்திரி மகரிஷியுடைய மரணம், தாயுமானவர், வள்ளலார், திருமூலர், இது போன்ற மகான்களுடைய மரணம், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், இது போன்ற மகான்களுடைய உயிரா என்ன பண்ணும்னா, இந்த உயிர்கள் தான் பாத்தீங்கன்னா பூமியை விட்டு வெளியேறி இந்த சக்தி களத்தோட, அதாவது பேரியக்க மண்டலத்தோடயோ அதற்கு மேல சிவகலமாகிய சுத்தவெளியோடய போய் சேரும். ஒன்று பேரியக்க மண்டல பிரபஞ்சத்துல மெர்ஜ் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா சுத்தவெளியில மெர்ஜ் ஆகும். இப்ப கேள்வி, மகரிஷி உயிர் இந்த 2ல எங்க போய் மெர்ஜ் ஆனது அப்படின்னா, மகரிஷி உயிர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரபஞ்சத்துலதான் மெர்ஜ் ஆயிருக்கும். மகரிஷி உயிர் சுத்தவெளியில மெர்ஜ் ஆக வாய்ப்புகள் இல்ல. என்ன மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்க? நான் வான்காந்தத்தில் கலந்திருக்கிறேன் அப்படின்னு தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. நான் வான்காந்தத்தில் கலந்திருக்கிறேன். இன்னொரு இடத்துல மகரிஷி சொல்றாங்க, இந்த உலகில், இது பழைய அன்புலையில நான் இதை படிச்சேன். இந்த உலகில் உள்ள கடைசி மனிதன் இறைநிலையை உணர்கிற வரைக்கும் என்னுடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உலகம்னா இந்த பிரபஞ்சத்தை சேர்த்து சொல்றது. இந்த உலகில் இல்ல இறுதியான மனிதன் இறைநிலையை அடைகிற வரைக்கும் என்னோட உயிர் இந்த உலகத்துல இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ மகரிஷி பிரபஞ்சத்துல, இந்த பேரியக்க மண்டலத்துல, இந்த சக்தி களத்துலதான் அவங்க கலந்திருக்கிறாங்க அப்படின்னு தெளிவா தெரிந்து கொள்ளலாம். சரி, யார் அப்ப சுத்த வழியில கலப்பாங்க அப்படின்னா, இந்த மகரிஷியும் சரி, 18 சித்தர்களும் சரி, தாயுமானவர், வள்ளலார், இந்த மாதிரி உலக சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய திட்டம் உள்ளவங்க, அந்த எண்ணம் கொண்ட எந்த ஒரு மகானும் இந்த பிரபஞ்சத்துலதான் பேரியக்க மண்டலத்துலதான் கலப்பாங்க. ஓகே. அதை தாண்டி மாணிக்க வாசகர், அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர், சுந்தரர் போன்ற மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சுத்த வழியில கலந்திருப்பாங்க. இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நூல்கள் தேவாரம், திருவாசகம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, எப்பதான் நான் உங்ககிட்ட வந்து சேருவேன், இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன், எப்பதான் உங்ககிட்ட வந்து சேருவேன் அப்படின்னே அவங்க உருகி எழுதியிருப்பாங்க. இறைவன் அப்பாவாக, அம்மாவாக, அப்படி அரசனாக பலவிதமாக எழுதி கொண்டாடி இருப்பாங்க. உதாரணமாக மாணிக்க வாசகர் சொல்றாங்க திருவாசகத்துல, நில்லா உலகில் நில்லோம், இனி நாம் செல்வோமே அப்படின்னு எழுதியிருப்பாங்க.
நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. இந்த உலகத்துல நான் நிக்க மாட்டேன், இந்த உலகமே நிரந்தரம் இல்ல, இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன், நான் போறேன்ப்பா என் வீட்டுக்கு அப்படின்னு மாணிக்கவாசகர் எழுதியிருப்பாங்க. அப்போ எப்பதான் அவனோட வந்து கலப்பேன்னு எழுதுறவங்க சுத்தவழியோட மெர்ஜ் ஆவாங்க. அவங்க உலக சித்தர்கள் மாதிரி சக்தி களத்துல சேர மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் மகான்களுடைய மரணம் மட்டும்தான் அவங்களுடைய உயிர் தான் பூமியோடைய ஈர்ப்பு விசையை தாண்டி வெளியே போய் அவங்களோட கலக்கும். ஓகே, இப்ப இறுதியாக நானு இன்னும் நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு. இப்ப பகவத்கீதையில இந்த இறப்புக்கு பின்னர் உயிர் நிலை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு மகரிஷி அதோட என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம 5 நிமிஷத்துல நிறைவு செய்ய போறோம். சரி, இப்ப நம்ம பார்க்க போறோம். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 4 வகையான நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு சாலோக்கியம், இன்னொன்னு சாமீபியம், அடுத்து சாரூபியம், அடுத்து சாயுஜ்யம். மொத்தம் 4 இருக்கு. சாலோக்கியம் அப்படின்னா இந்த 4க்கும் மகரிஷி இங்கிலீஷ்ல தான் பேர் கொடுத்திருக்காங்க, தமிழ்ல சொல்லல. உங்களுக்கு மறக்காம எழுதிக்கோங்க. சாலோக்கியம் அப்படின்னா எர்த் ஃபீல்ட், அதாவது பூமி மையம் வச்சுக்கோங்க, பூமியை சுற்றி எர்த் ஃபீல்டு. அடுத்து சாமீபியம். சாமீபியம் அப்படின்னா இந்த சோலார் ஃபீல்டு, அதாவது சூரிய குடும்பம்னு வச்சுக்கோங்க. நம்முடைய சூரியன்ல இருந்து சனி கிரகம் வரைக்கும் இந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த சோலார் ஃபேமிலி, இது சோலார் ஃபீல்டு, இதுதான் சாமீபியம். 3வது பாத்தீங்கன்னா சாரூபியம். சாரூபம், ரூபம்னா விஸ்வரூபம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, விஸ்வரூபம்னா பிரபஞ்சம்னு அர்த்தம். இந்த சாரூபியம் தான் இந்த யூனிவர்சல் ஃபீல்டு, பேரியக்க மண்டலம். அடுத்து கடைசியா சாயுஜ்யம். சாயுஜ்யம் அப்படின்னா உச்சி, உச்சம், உச்சகட்டம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அதுதான் சுத்தவெளி, அதாவது அப்சல்யூட் ஃபீல்டு. சாலோக்கியம் அப்படின்னா இந்த எர்த் ஃபீல்டு, சாமீபியம் அப்படின்னா சோலார் ஃபீல்டு, சாரூபியம் அப்படின்னா யூனிவர்சல் ஃபீல்டு, சாயுஜ்யம் அப்படின்னா அப்சல்யூட் ஃபீல்டு. ஓகே, இந்த 4 தெரிஞ்சுக்கிட்டோமா? இதுல முதல் 2 வகையான மரணம், இயற்கை மரணமும் திடீர் மரணமும். ஒண்ணு உடனே கலக்கும், இல்லைன்னா சிறிது காலம் கலக்கும். அது வரைக்கும் காற்று மண்டலத்துல மிதந்து கொண்டிருக்கும் சொன்னோமா. இந்த ஆண்மக்கள் எப்படினாலும் பூமியை சுத்தி தானே இருக்கும், பூமியை வரைக்கும் 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் காற்று இருக்கு. இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளதான் இதெல்லாம் மிதந்து கொண்டிருக்கும். இதுக்கு பேரு தான் எர்த் ஃபீல்டு. ஸோ இதுவரைக்கும் வாழ்ந்த மனிதர்கள் பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா இப்படிதான் காற்று ஒண்ணு சிறிது காலம் காற்று மண்டலத்துல மிதந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களுடையோ நண்பர்களுடையோ சேர்ந்து மெரிஜாயிடுறாங்க. அதையும் தாண்டி யாருமே கிடைக்கலன்னா 140 வருஷம் கழிச்சு இதே 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சரௌண்டிங் இருக்கக்கூடிய இந்த காற்று மண்டலத்துல தான் மெர்ஜ் ஆகி ஒண்ணும் இல்லாம போறாங்க. இதுக்கு பேரு தான் எர்த் ஃபீல்டு, அதாவது சாலோக்கியம். இந்த லோ ஃபார் லோ லெவல் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து சாமீபியம். சாமீபியம் மீ ஃபார் மிடில் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுதான் சோலார் ஃபீல்டு. இதுதான் இந்த இடத்துல மகிழ்ச்சி நமக்கு ஒரு விளக்கம் தர்றாங்க. இந்த சூரிய குடும்பத்துல சில ஆண்மக்கள் போய் சேருமா. யார் யாரு அப்படின்னா, அதற்கு உதாரணமாக வாழும் காலத்துல இந்த பூமியில பற்று இல்லாமல் அவங்க தியானம் செஞ்சிருக்க மாட்டாங்க, யோகா தெரியாது, ஆனா புறதவம் செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஆண்மக்கள் சூரிய குடும்பத்துல போய் சேருமா. உதாரணமாக கர்ம வீரர் காமராஜர் எடுத்துக்கோங்க. காமராஜர், அதே போல பாத்தீங்கன்னா அன்னை தெரசா, அப்புறம் மகாத்மா காந்தி, இது போன்ற ஏன்னா இது போன்ற மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தியானம் குண்டலினி யோகம் தெரியாது, துரியாத இது தெரியாது. ஆனா வாழும் காலத்துல பற்று இல்லாம துறவிகளை போல வாழ்ந்திருப்பாங்க. இது போன்ற ஆன்மாக்களுக்கு புவி ஈர்ப்பு விசையை தாண்டி வெளியில செல்லக்கூடிய தன்மை இருக்கும். மற்றவர்கள் எல்லாருக்கும் பற்று இருப்பதனால, முதல் மரணம் 2 வகை மரணத்துல பற்று இருப்பதனால புவி ஈர்ப்பு விசையை தாண்டி வெளியில செல்ல முடியாது. இவங்களுக்கு எந்த பற்று இல்லாதனால வெளியில போய் சோலார் ஃபீல்டுல கலக்கும்னு மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்துதான் இந்த சாரூபியம் அப்படிங்கிறத யூனிவர்சல் ஃபீல்டு. இதுலதான் 18 சித்தர்கள் உட்பட எல்லா சித்தர்களும் சரி, உலக சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டிய நினைத்த எல்லா மகான்களும் சரி, இதுலதான் போய் கலக்குறாங்க. இது யூனிவர்சல் ஃபீல்டு, இது சாரூபியம். கடைசியா பாத்தீங்கன்னா சாயுஜ்யம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவனோட கலக்கணும்னு நினைத்த மாணிக்கவாசகர், இது போன்ற மகான்களுடைய உயிர் இதுல போன்ற இடங்களும் இன்னொரு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். பேரியக்க மண்டலம் வேற, சுத்தவெளி வேற நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. சக்திகளம் வேற, சிவகலம் வேற கிடையாது. புராணங்கள்ல சிவன் வேறு சக்தி வேறுன்னு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. சிவன் தான் சக்தியை உருவாக்குவாரு, தன்னில் பாதியாக இடமும் கொடுப்பாரு. அது மாதிரி சிவகலம் தான், இந்த சுத்தவெளி தான் இந்த பேரியக்க மண்டலத்தை உருவாக்குது, தனக்குள்ளே இடம் கொடுத்து வைக்குது. அதனால இந்த சுத்தவெளியுடைய ஒரு பெரிய உடல் போன்றது இந்த பேரியக்க மண்டலம் அப்படின்னு மகிழ்ச்சி இடத்துல சொல்லுவாங்க.
மிகப்பெரிய பெரிய மண்டலமானது இந்த சுத்தவெளி இயங்கக்கூடிய உடல் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வேற இது வேற கிடையாது. ஒரு மகான் எங்க கலந்தாலும் ஒன்றுதான். சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவங்க இதுல கலப்பாங்க. ஸோ அந்த வகையில நம்முடைய மகரிஷி நமக்கு பேரியக்க மண்டலத்துல கலந்தாங்க. நாம அட்லீஸ்ட் நம்ம வாழும் காலத்துல பற்று இல்லாம வாழ்ந்தா சூரிய குடும்பத்துல கலக்கலாம். இன்னும் நல்லா தவம் செஞ்சு துரியாதீத தவம் எல்லாம் நல்லா செய்து பழகிட்டோம்னா நமக்கு கருமைய தூய்மை பெற்ற மேல போய் நம்ம கலக்க முடியும். இது ஒண்ணு. அப்புறம் இன்னும் ஒரே ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். குழந்தைகள் மரணம் 15 வயசுக்கு முன்னாடி மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அவர்கள் இறந்தாங்கன்னா அவங்களுடைய உயிர் அவங்களோட அப்பா அம்மா கிட்டயே போய் சேர்ந்துரும். வேற யார்ட்டையும் போய் சேராது. அதுல யாருடைய கேரக்டர் அதிகமா இருக்கோ அவங்களோட போய் சேரும். இது ஒரு குறிப்பு. ஸோ இந்த அளவுல என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். இது ரொம்ப பெரிய டாபிக். 1 மணி நேரத்துல சுருக்கி சொல்வது கஷ்டமா தான் இருக்கு. இன்னொரு நம்ம விரிவா பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த ஒரு அருமையான நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அமர்ஜோதி நகர் அறிவித்திருக்கோயிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 2 மணி நேரம் ஓடுகின்ற படத்தை கட் பண்ணி சிறப்பாக எடிட் பண்ணி 1 மணி நேரத்தில் கொடுத்து விட்டார் பேராசிரியர் அவர்கள். மனிதருக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல் நீளும் கனிவுடைய கர்மத்தால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வது ஒன்று. இனி உடலை விட்ட பின்னர் உயிர் உள்ளுள்ளே எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து அனுபவித்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும் என்ற பிறவி தொடர் ரகசியத்தை மிக அற்புதமாக விளக்கினார் பேராசிரியர். பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவர் உயிர்கள் கருத்தொடர் ஆம். பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இயற்கை நீதி. பெற்றோர்கள் தவம் ஆற்றி அறமும் செய்தால் பிள்ளைகளை வழிவழியாய் இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். பிள்ளைகளும் பெற்றோரும் வினைத்தொடர் ஆம். பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றேயாவார் என்ற அற்புதமான பிள்ளைகளும் பெற்றோரும் என்ற தத்துவத்தை மிக அற்புதமாக கூறினார் பேராசிரியர் அவர்கள். விஞ்ஞானிகளுக்கும் கிடைக்காத அற்புதமான ஞானம் நமக்கு 1 மணி நேரத்தில் கிடைத்தது. பிறப்பு இறப்பு தத்துவத்தை மிக எளிதாக சினிமா படம் போல விறுவிறுப்பாக கொண்டு சென்ற முனைவர் ராஜ்குமார் அவர்கள் வாழ்க வளமுடன். அனைவரும் கைகளை கோர்த்து கண்களை மூடி ஐயாவுடைய உருவத்தை மனக்கண் முன் கொண்டு வாங்க. துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் டாக்டர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க